அலோலப்பட்டு சத்தமா இருக்கே, எப்படி எடுக்கிறது? நம்ம எல்லாரும் எல்லா எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. அதுக்குண்டான அருவமே தெரியலையே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் போக பாஸ் பண்ணியிருக்கேன். அதுவே கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்பவே டாக்டர் தான். இது எப்ப? அதெல்லாம் எங்க ஊசியை காணலையே. ஊசி இன்னும் ஸ்டாக் வரல. டோலோ பாராசிட்டமால் காணலையே. அது நம்ம கிளினிக்ல இருக்கு. நமக்கு அவ்வா வந்து கொஞ்ச நேரம் தான் வந்து கிச்சன் டைம் கொடுத்துருக்கா. அதுக்குள்ள நம்ம சமைச்சு முடிச்சிட்டு கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஒரேடியா க்ளோஸ் பண்ணிடலாமா கிச்சன்? ஒரேடியா க்ளோஸ் பண்ணிடலாம். அரைச்சு வச்சுக்க போறோம். பேஸ்ட் அரைப்பேன்ல முன்னாடி நீ பாத்திருக்கேல மித்ரா. பத்தியா எப்படி கோஆபரேட் பண்றா பத்தியா? அந்த மாதிரி கோஆபரேட் பண்ணா. ஓகே, அவ பாத்திருக்கேல்ல. சித்தி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வந்தானே நம்ம ஏதாவது பிரியாணி சமைக்கலாம்னு சொன்னா ஒண்ணுமே சமைக்கல. கேட்டா நான் அப்புறம் சமைச்சேன்னு சொல்லி ஏமாத்திட்டா. சிக்கன் கிரேவி பண்றா. சிக்கன் கிரேவி தங்கா குட்டி. பாப்பா, நம்ம வீட்ல இப்ப vlog எடுக்கணும்னு சொல்றீங்களே, வீடே அலோலப்பட்டு சத்தமா இருக்கே, எப்படி எடுக்கிறது? நம்ம எல்லாரும் எல்லா வயசுல போட்டு அப்பதானே தெளிவா எடுக்க முடியும். ஆமா. ஓகே ஓகே, உங்க 2 பேர்த்திட்டையும் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம். நீங்க படிச்ச உங்களோட எய்ம் என்ன? பின்னாடி என்ன ஆகணும்னு ஆசை? ஃபர்ஸ்ட் மித்துக்குடி சொல்லு. எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. அதுக்குண்டான அருவமே தெரியலையே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் போக பாஸ் பண்ணியிருக்கேன். அதுவே கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ என்னோட மேமும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஐயோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஸோ தேங்க்யூ டு மை ஃபேமிலிஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. என்னத்துக்கு? பாஸ் பண்ண வச்சதுக்கு. பாஸ் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு. இவ்வளவு முக்கி பாஸ் பண்றியே, எப்படி பாப்பா டாக்டர் ஆக போற? அதெல்லாம் ஆயிரலாம். ஒரு 4 பேரை ஊசி போட்டு கொன்னு ஆயிரலாமா? இப்பவே டாக்டர் தான். இது எப்ப? அதெல்லாம் எங்க ஊசியை காணலையே. ஊசி இன்னும் ஸ்டாக் வரல. டோலோ பாராசிட்டமால் காணலையே. அது நம்ம கிளினிக்ல இருக்கு. கிளினிக்ல இருக்கா? சரி. சாயங்காலம் இல்லன்னா நான் அடுத்த நாளைக்கு சித்திக்கு உடம்பு சரியாம போகும்ல, அப்ப எடுத்துட்டு வந்து சரக்குன்னு குத்தி விடு கையில. பாவம், நீதான் டாக்டர். நீ என்ன ஆக போற? நேத்துக்குட்டி நான் வந்து டாக்டருக்கு நர்ஸ் ஆக போறியா? எனக்கு அதான் பிடிக்கும். எதனால பிடிக்கும்? எதனாலதான்? எதுக்காக பிடிக்கும்? அந்த நர்ஸா இருக்கு. அதுக்கு அதெல்லாம் பேஷண்ட்டுக்கு அப்பப்ப உடம்பு செய்யாதப்போ ஊசி குத்தி விடுவல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா மித்துக்குட்டி வந்து சின்ன வயசுல கலெக்டர் ஆக போறேன்னு பில்டப்லாம் விட்டுட்டு இருந்தா, அது என்னாச்சு? சின்ன வயசுல நாங்க யூகேஜி படிச்சிட்டு இருக்கும்போது சொன்னால, நீ கூட என்ன ஆகுறதுன்னு கேட்டல. மித்துக்குட்டி, நீ இப்படி ஒண்ணுமே தெரியாத சமத்து பிள்ளை மாதிரி இப்ப பேசுறல்ல, ஆனா அந்த தெருவே அல்லோலப்படுது நீ வாய் பேசுறத பார்த்து. இப்படிதான் இருப்பேன். இப்படிதான் இருப்பியா? வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னா இப்படி இருப்பியா? வீடியோ ஆஃப் பண்ணிட்டா இப்படி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாவ்ஸ் லைஃப் ஸ்டைல் vlogs. இன்னைக்கு ரொம்ப புதுமையா என்னோட அக்காவோட குட்டீஸோட வந்து நம்ம டிஃப்ரெண்டா ஒரு குக்கிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்றத பார்க்கலாம். ஏதாவது சொல்றீங்களா?
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போறோம். ஃபோன் vlog வந்து நல்லா இருக்க போகுது, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க போகுது. வாங்க சேனலுக்குள்ள போலாமா? நீ போலாமா? என்ன மித்ரா, நம்ம சமைச்சிடலாமா? சமைச்சிடலாம். ரெடியா? ரெடி. சித்தி, இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்? இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி சமைக்க போறோம். ஓகே, அடுப்ப பத்த வச்சிடலாமா? பத்த வச்சிடலாம். ஓகே, நமக்கு அவ்வா வந்து கொஞ்ச நேரம் தான் வந்து கிச்சன் டைம் கொடுத்துருக்கா. அதுக்குள்ள நம்ம சமைச்சு முடிச்சிட்டு கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஒரேடியா க்ளோஸ் பண்ணிடலாமா கிச்சன்? சரி, ஓகே. அப்ப என்ன ஊத்திக்கலாம்? ஆமா, எண்ணெய் ஊத்தணும். எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப 1.5 வருஷம் கழிச்சு சித்தி வரேன்ல, அப்ப இந்த 1.5 வருஷத்துல சித்திய கொஞ்சமாச்சும் மிஸ் பண்ணீங்களா? நான் மிஸ் பண்ணேன். நீங்க 2 பேருமே மிஸ் பண்ணீங்களா? நீ 1 மாசமா தான் கேட்டுட்டே இருக்க. முன்னாடில எனக்கு ஒரு காலும் வராதே உன்கிட்ட இருந்து. உன்கிட்ட இருந்து எப்பயாச்சும் வரும், இவன்கிட்ட இருந்து சுத்தமா வராதே. தாளக்குடியில இருக்க போகும்போது தாளக்குடியில இருக்க போகும்போது மட்டும் கால் பண்ணுவேன். ரெடியா? ஆமா, ஜெயாத்து வீட்ல மாடியில இல்லன்னு சொன்னால. இப்ப வெங்காயம் கட்டிக்கலாம். இப்ப வதக்கிக்கலாம். சித்தி சமைக்கிறது உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா பாப்பா? நான் என்ன அவ்வளவு சின்ன வயசுல யூகேஜி படிக்கும்போது டொமேட்டோ ரைஸ் செய்வேன்ல. டொமேட்டோ அவ தாத்தா வேற எங்கயாவது போயிருக்க போகும்போது நீ கல்யாணம், நீ எனக்கு உடம்பு சரியாம இருக்க போகும்போது கூட கல்யாணம் ஆகுது பேசுங்க, கஞ்சி வஞ்சி கொடுத்த அப்பெல்லாம் அதனாலதான் எனக்கு உன்னோட சமையல்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப உங்க அம்மா சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா? அம்மா இப்படி சொல்லிட்டு அம்மா நேத்திக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சா பாரு, ஒரே காயாதான் இருந்துச்சு, ஒரே தெரியல. வீடியோல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, உங்க அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க பாரு. அம்மா, நான் உன்னைய பத்தி அம்மா பேசுறேன். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம். சின்ன வயசுல எல்லாம் ரொம்ப சமத்தா தானே இருந்தீங்க. நடுவுல எப்படி இவ்வளவு வாய் முளைச்சது உனக்கு? இங்க இவ்வளவா இல்ல இவ்வளவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? இப்ப வந்து நம்ம வதக்கி வச்சோம்ல, இந்த ரெட் சில்லி அப்புறம் கேஷ்யூ அதெல்லாம் வதக்கி வச்சோம்ல, அதெல்லாம் நம்ம மிக்சியில போட்டுட்டு கூடவே 2 தக்காளியும் சேர்த்துக்கிறோம். சரியா? தக்காளியும் சேர்த்துட்டு சித்தி முன்னாடி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைப்பேன்ல மிக்சியில, அந்த மாதிரி நம்ம அரைச்சு வச்சுக்க போறோம். பேஸ்ட் அரைப்பேன்ல முன்னாடி, நீ பாத்திருக்கல மித்ரா? பத்தியா எப்படி கோஆபரேட் பண்றா பத்தியா? அந்த மாதிரி கோஆபரேட் பண்ண. ஓகே, அவ பாத்திருக்கேல்ல? தூக்கி வச்சு அந்த மாதிரி கோஆபரேட் பண்ணும் இல்லடா? It is like தக்காளி சட்னி. தக்காளி சட்னி கிடையாது பாப்பா, tomato paste. Like in தக்காளி சட்னி only. Yes, it is not a paste. I see like that only. This is a paste only, guys. See, but this is தக்காளி. See. Yeah. கேமரா முன்னாடி கீழே போட்டுறாதீங்க. paste. பேஸ்டையும் காஞ்சா கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க போடு பேஸ்ட் போட போறோம். வெங்காயம் வதங்கணும்ல நல்லா நல்லா பிடிக்கணும், அப்பதான் சூப்பரா இருக்கும். வதங்கினாதானே நல்லா ப்ரௌனி டெக்ஸ்சர். அதுக்கு அப்புறம் தான் பேஸ்ட் போடணும்.
நீ பேசிக்கிட்டே இருந்தா ஓவர் கிரௌட் ஆகும். யாராவது ஒருத்தர் தான் ஒரு டைம்ல பேசுவோம். ஓகே. இந்த 1.5 வருஷத்துல நிறைய மாறிடுச்சே பாப்பா. நீயும் இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டீங்க 2 பேரும். அவரு போஸ் கொடுத்துட்டு இருக்கா. 2 பேரும் நல்லா வளர்ந்துட்டீங்க. சித்தி எல்லாம் மறந்துட்டீங்களே பாப்பா 2 பேரும். அதெல்லாம் மறக்கல. நீ நான் தான். நீ மறந்துட்டல்ல. அதான் சொல்ல வந்தேன், நீ ஏன் சொல்லிட்டு. நான் தான் உன்னைய வளர்த்தேன், நீ என்னைய போய் மறந்துட்டீங்க பாப்பா. சரி, அடுத்த வருஷம்லாம் நான் உங்க பர்த்டேக்கு வரவா வேண்டாமா? வரணும். ஸ்விம்மிங் பூல் வாங்கிட்டு வா. அடுத்த ஸ்விம்மிங் பூல் தான் வாங்கி தந்தோம். மறுபடியும் ஸ்விம்மிங் பூலா? ஆமா, ஏதாவது வாங்கிட்டு வா. ஆனா மித்ரா வந்து அன்னைக்கு நீ எல்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ வா சித்தி. சித்தி, நீ அந்த ஒரு வெஸ்டர்ன் ஒரு ஹேண்ட் பேக் கொடுத்தல, ஒரு அது ரொம்ப வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு போட்டுக்கிறது. அது நான் இது வரைக்கும் யூஸே பண்ணல. அது வாட்டு சும்மா தான் இருக்கு, எங்கேயோ கிடக்க. நான் பார்க்கவே இல்ல. அது ஏதாவது நீங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் போனீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. பீச்சுக்கு போனா யூஸ் பண்ணணும். பீச்சுக்கு போனாலும் இல்ல, அது அழுக்காயிரும், ஒயிட். அது சரி, சித்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸே கம்மியா இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு சொல்லு. நீ சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்க சித்தி சேனலுக்கு. சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணணும். ஏன் சித்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. சித்தி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப ஃபுல்லா வதங்கிருச்சு. இப்ப இதுல என்ன பண்ண போறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போறோம். சரியா? நான்வெஜ்ன்றதுனால கூட கொஞ்சம் எல்லோ கலர்ல ஏன் இருக்குன்னு கேக்குறியா? அது வந்து அவ்வா வந்து அரைக்கிறப்ப கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அரைச்சு வச்சிருக்கா. அது ஒண்ணும் தப்பு இல்ல. நல்லா இருக்குமா? அது ஆன்டிசெப்டிக். நல்லா இருக்குமா? நல்லாதான் இருக்கும். எப்பயுமே இஞ்சி பூண்டு பேசுவா. அந்த அரைச்சா பிரவுன் கலர்ல தானே ஒரு லைட் பிரவுன் ஒரு மாதிரி. கூட மஞ்சள் பொடி சேர்த்திருக்கா பாப்பா. ஓ சரி. இப்ப நம்ம வந்து வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்டும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஓகே, நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த பச்சை ஸ்மெல் போகணும்ல. அந்த பச்சை ஸ்மெல் போனாதான் நம்ம எல்லாமே போட முடியும். சரி, நாளைக்கு எங்க போறீங்க அவுட்டிங்? பீச்சுக்கு. பீச்சுக்கு போறதுன்னா அவ்வளவு பிடிக்குமா? அந்த சிப்பிஸ்லாம் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனோம். அப்ப இருந்து பீச்சுக்கே போல. ஏன் அவங்க அப்பா கூட்டே போலையா? லீவு கிடைச்சாதானே. எங்க அம்மாக்கு லீவு கிடைக்கல, அப்பா வீட்டுல இருக்காரு. அம்மாக்கு லீவு கிடைக்கல. காலையில, மத்தியானம், சாயங்காலம், நைட்டு வேலை இருக்குல்ல. அப்ப எங்க நம்ம போக முடியும்? எங்களுக்கும் டியூஷன் இருக்குல்ல. அதனாலதான் நாளைக்கு சாயங்காலம் போறோம். அதே மாதிரி பீச்ல உனக்கு சிப்பி எனக்கு சிப்பி நான் எடுத்துட்டு வரேன். ரெடியா? அப்ப என்னை கூட்டு போக மாட்டீங்களா? கூட்டு போவா. உனக்கு கொரியர் வரணும்ல. வந்துட்டா நம்ம போலாம். அப்படி வரலன்னா நான் உனக்கு சிப்பி எடுத்து வரேன். சரி, இப்ப வந்து பச்சை வடை போயிருச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த 1/2 கிலோ சிக்கன் பீசஸ போட்டுக்கலாம். ஓகே, போடாச்சு. நல்லா பேஸ்ட் போடலையா? இல்லடா, இது கொஞ்சம் வதங்கட்டும். ஓ, நல்லா நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு பத்தி ரகலகா ஒரு பதிக்கு பட்டே ரகலகா ஒரு சொல்லி பதிக்கு பட்டே ரகலகா ஒரு சொல்லி. எங்க சித்தி சமைக்கிறா. சித்தி ரொம்ப ஸ்டார்ட் பண்ணுவா. சித்தி தூத்துக்குடிக்கு வந்தானே நம்ம ஏதாவது பிரியாணி சமைக்கலாம்னு சொன்னா. ஒண்ணுமே சமைக்கல. கேட்டா நான் அப்புறம் சமைக்கிறேன் சொல்லி ஏமாத்திட்டா. சிக்கன் கிரேவி பண்றா. சிக்கன் பிரியாணி பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணல. எப்படி போய் சொல்றா பாத்தீங்களா? சரி, நான் இந்தியாவுக்கு வந்தேன்னா நீங்க தான் எனக்கு சமைச்சு போடணும். சித்தி ரெஸ்ட்ல வந்திருக்கேன், ரெஸ்ட் மோட்ல இருக்கேன். இப்ப சித்தி வந்து ரெஸ்ட் மோட் இல்ல, அவ ஜாலியா போன் பார்த்துட்டு கிடப்பா. இல்லன்னா நைட்டு போன்ல பேசிட்டு இருப்பா. இதுதான் அவளுக்கு வேலை. ஏய்,
வினோத் சித்தப்பா அப்பதான் நீ மெசேஜ் பண்ணுவாரு. சீனி சித்திட்ட பேசிட்டு இருப்பல. சீனி சித்திட்ட பேசுறதா? ஏன் சீனி சித்திட்ட நான் பேசக்கூடாதா உங்களுக்கு? டெய்லி நைட் பேசிட்டு இருக்க. அவ என்னோட சோல் சிஸ்டர் டி. சோல் சிஸ்டரா கூல் சிஸ்டரா? எப்ப பாரா பேசிட்டு இருக்க. அப்ப உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு அங்க இருந்து ஃளைட் புடிச்சு வந்திருக்கேனா? பாத்தியா நீ தேடுறல்ல, அப்புறம் ஏன் அப்படி ஓவரா சீன் போடுற? சரி, சித்தி கொடுத்த கிஃப்ட்ல சித்தியும் வினோத் சித்தப்பாவும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தோம்ல, அந்த கிஃப்ட் கொடுத்ததுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு 2 இது பிடிச்சிருந்தது. அந்த உண்டியல், எனக்கு வந்து உண்டியலும் ஸ்விமிங் பூலும் பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த கண்ணுக்கு போடுற ஷேடோ, அடுத்து அந்த உண்டியல், பேக் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? பேக், ஸ்விமிங் பூல். சரி, ஓகே. இப்ப நம்ம ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதுல நம்ம என்ன ஆட் பண்ண? சரி, இது இப்ப ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பேஸ்ட் அரைச்சு வச்சிருந்தோம்ல, ஆமா, இந்த பேஸ்ட் இந்த இதுல ஆட் பண்ணிக்கலாம். சித்தி நல்லா போடு சித்தி, அப்பதான் சூப்பரா இருக்கும். அப்பதான் சூப்பரா இருக்கும். நல்லா கிறிஸ்பியா காரமா வேணும் எனக்கு. கிறிஸ்பியா எப்படி வரும்? நம்ம பண்றது கிரேவிடா. எனக்கு காரமா வேணும். காரமா சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிடுவேன். எனக்கு இப்ப காரம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணும் காரம். ஓகே, வேர் இஸ் கரம் மசாலா? கரம் மசாலா அப்பா எங்க வச்சிருக்கா? இங்க இருக்குல்ல கரம் மசாலா. அந்த இருக்குல்ல பாரு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்கு. ஓகே, அப்புறம் பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம். டேஸ்ட் எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும். டேஸ்ட் உனக்கு தான் கொடுக்கணுமா? அவ்வளவு ஆசையா? எனக்கு ஒரு எலி சிக்கிருச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்க போதும்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. கொஞ்சம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் வேகிற அளவுக்கு. ஓகே, இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டு வதக்கிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டு வதக்கிக்கலாம். மூடிடலாமா? மூடிடுங்க அப்ரெண்டிஸ். இந்தா அந்த மூடி எடு. ஓகே, மூடிடலாமா? மூடிடலாம். கிரேவி நல்லா கொதிச்சு வந்ததும் ஃபைனலாக இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். டேஸ்டிங்க்கு கொடுத்தப்ப மித்ராக்கும் நேத்ராக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சிக்கனே பிடிக்காத குட்டீஸ்ன்னு இருக்கவே முடியாது. ஸோ நான் ஃபைனலாக பாஸ் ஆகிட்டேன். இப்போ ஒரு சர்விங் பவுலில் நம்ம இது எல்லாத்தையும் சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலி நம்ம கேஷ்யூ சிக்கன் ரெடி. வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல vlogsல சந்திக்கலாம். Until then, bye guys.